அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களின் முழுமையான ஒரு அங்கமாக, இயக்கமாக இன்று வரை மக்களிடத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் முழுமையாக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது, அனைத்து சட்ட திருத்தங்களும் முழுமையாக மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக முழுமைப்படுத்தப்படும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய வாய்ப்புகள், பங்களிப்புகள் அளிக்கப்படும். இன்றைக்கும் கச்சத்தீவு என்றால் ஒரு கசப்பான ஒரு சம்பவத்தை, ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக திகழ்ந்த நிகழ்வை, அவர்களுக்குரிய வாய்ப்பு, பங்களிப்பு, அவர்கள் இங்கேயே இன்றைக்கும் அகதிகளாக ஏதோ அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றிலிருந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்படும். நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது அவர்களுக்கு முழுமையாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய அங்கீகாரம் முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு, அவர்கள் நம்மளுடைய இனமாக கருதப்பட்ட அனைத்து அடையாள அட்டைகளும் வழங்கப்படும். அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகள், அவர்களுக்குரிய கடனுதவி மற்றும் தொழில் தொடங்குவதற்கும் குழந்தைகள் படிப்பதற்கு அனைத்து வசதிகளுமே முழுமையாக செய்து தரப்படும். அவர்களுக்கு இலவசமான வீடு வாய்ப்புகள் அனைத்துமே முழுமைப்படுத்தி தரப்படும். இது ஒவ்வொரு நம்மளுடைய இந்திய மக்களின் கடமையாக, நம்மளுடைய அனைத்து மக்களுடைய கடமைகளாக இது பாவித்து அவர்களுக்குரிய உரிமைகளை கொண்டு போய் சேர்க்கும் இடமாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதை முழுமைப்படுத்தி தரப்படும். அவர்கள் விரும்பினால் கச்சத்தீவில் மீண்டும் சென்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொள்வதற்குரிய சட்ட திருத்தங்கள் முழுமையாக கொண்டு வந்து அமைக்கப்படும். இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். இன்றைக்கு கச்சத்தீவு ஒரு இலங்கையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அதை முழுமையாக நம்மளுடைய இந்திய தேசம் மீட்டெடுத்து நம் மக்களுக்குரிய உரிமையை மீட்டெடுக்கப்படும். அது முழுமையாக நம்மளுடைய இந்திய தேசத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் இடமாக அமைத்து தரப்படும். இது நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாக்குறுதியாக இங்கு இதை நான் திறன்பட வலியுறுத்துகிறேன். இது நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனை. அவர்கள் என்றைக்குமே அகதிகள் இல்லை. நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய சொந்தங்கள் என்றைக்குமே அனாதைகளாக நிற்கக்கூடாது. அவர்கள் நம் சொந்தம் என்பதற்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் முழுமையாக வெற்றியடையும் போது அம்மக்களுக்குரிய முழு உரிமை அங்கீகமாக வந்து செயல்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.